வாழ்க வாழ்கவே. இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே. இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. அன்னை சோனியா காந்தி வாழ்கவே. அன்னை சோனியா காந்தி வாழ்கவே. காந்தி வாழ்கவே. தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே. தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாழ்கவே. தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. தலைவர் மாணிக்கம் தாகூர் வாழ்கவே. வாழ்கவே. இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே. இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே. இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே. ஒழிப்போம் 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 ஒழிப்போம். ஊழலை ஒழிப்போம். ஊழலை ஒழிப்போம். ஊழலை ஒழிப்போம். ஊழலை ஒழிப்போம். ஊழலை ஒழிப்போம். தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர். கல்விக்கு கண் தந்த கர்மவீரர் காமராஜர். அன்னை சோனியா காந்தி. அன்னை சோனியா காந்தி. தலைவர் ராகுல் காந்தி. தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. தலைவர் மாணிக்கம் தாகூர். வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே. இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே. ஜெய் ஹிந்த். ராகுல் காந்தி. ராகுல் காந்தி. யூத் காங்கிரஸ். யூத் காங்கிரஸ். ராகுல் காந்தி. யூத் காங்கிரஸ். இந்த இனிய நாளில் இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் இந்த ஒசூருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நாள். இதே ஒரு 2023 இதே மாணவர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒசூரில் பல்வேறு காங்கிரஸ் பொறுப்புகளில் அங்கேருந்து உள்ள இளைஞர்கள் தான் எனக்கு வந்து சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஏன் ஒன்றும் சிறப்பான நாள்னா ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜாயின் பண்ணுற நாள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் மக்கள் சேவகன் சொல்லி பேனரில் பார்ப்பீங்க. மக்கள் சேவகன்னா 200 தமிழ்நாடு ஃபுல்லாக 2000 பேரை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம டெல்லியிலேருந்து ராகுல் காந்தி தலைமையிலேருந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. 2000 பேரை இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஐடென்டிஃபை பண்ணி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தகுதி வாய்ந்த நபர்களை ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த மக்கள் சேவை ப்ராஜெக்ட். அதை வந்து இன்றைக்கி நம்ம தொடங்க போகிறோம். நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் 200 பேர் உங்களுக்கு இருக்க நம்ம 200 பேர் ஐடென்டிஃபை பண்ணி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு சிறப்பான திட்டம். ஏன்னா நீங்கள் பல்வேறு கட்சியிலேருந்து இருந்திருப்பீங்க, பல்வேறு கட்சியிலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கே அவங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ் ஆகிடும். ஒரு கட்சியில் இருந்து ஒரு வட்டச்செயலர் ஆகி கவுன்சிலர் ஆகி அது முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 55 வயசு 60 வயசு ஆகிடும். ஆனால் நீங்கள் சேர்ந்த அன்றைக்கே வந்து இந்த கட்சியில் வந்து உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரப்படும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். கைத்தட்டலாம் எல்லாருங்க. இன்னைக்கு அந்த 200 பேரை இல்லை யார் வேணாலும் நீங்கள் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருமே வந்து இதில் ஒரு வார்டு மெம்பர்லேருந்து வார்டு கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து துணைத் தலைவர், யூனியன் கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், ஏன் இங்கே நிறைய இங்கே உட்காந்துருக்க சில பேர் எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான திட்டத்தை தான் நம்ம ராகுல் காந்தி அறிமுகப்படுத்திருக்காங்க மக்கள் சேவகன் சொல்லி. அதை அறிமுகப்படுத்த தான் இன்றைக்கி நம்ம டெல்லியிலேருந்து நம்ம சீனிவாசன், நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாடு பொறுப்பாளர் திரு கார்த்திக் அவர்கள் நம்ம எல்லாமே வந்திருக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது கடலை போன்றது என்றால் நாங்கள் இதில் பயணித்து 45 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடலிலே வேகமாக நீந்துவர்கள் கரையேறலாம், மெதுவாக நீந்துவர்கள் கடலிலே இருக்கலாம். புரியுதா சொல்றது? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்க வேகமா செயல்படக்கூடிய இளைஞர்களாக இருப்பதால் கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சி அபரீதமாக இருக்கும் என்று என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. இப்போ முதல் இங்கிலீஷ்காரங்க எதிர்ச்சிட்டு இருந்ததோ காங்கிரஸ்காரங்க தான், பிஜேபி கிடையாது. பிஜேபி அண்டர் த ஜனசங், ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம்
இங்கிலீஷ்காரனோட தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து காந்தி ஆன பிறகு காந்தி தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல நடைப்பயணம் வந்தார். இப்போ வந்து நம்ம ராகுல் காந்தி அவர் தான் வந்து 4000 கிலோமீட்டர் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல நடைப்பயணம் வந்தார். எதுக்கு வந்தார்? சும்மா தமாஷா வந்தாரா? இல்லை. எல்லா மக்களும் வந்து எல்லா மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் ஆகட்டும், வெளியே மேடைகள் ஆகட்டும், தைரியமாக பேசிட்டு இருக்கிற ஆள் வந்து ராகுல் காந்தி ஒருத்தர் தான். இன்னைக்கு வந்து நீட் ஆகட்டும், என்ன பிரச்சனையாகட்டும், பார்லிமெண்ட்லையும் பேசுகிற ஆள் அவர் தான். காங்கிரஸ்காரங்கள் தான். வேற சும்மா அலையன்ஸாக இருக்காங்களே தவிர அவரோட பர்சனல் இதுக்கு தான் எல்லா கட்சிக்காரங்க அலையன்ஸாக இருக்காங்களே தவிர வேற எதுவும் இல்லை. நம்மளோட இன்னைக்கு வந்து 59 வருஷம் ஆன பிறகு இன்னைக்கே புதிய விதை மாதிரி நம்ம காங்கிரஸ்காரங்க எல்லாத்துலேயும் முன்னேற்றம் பட்டுட்டு இருக்காங்க. இப்போதான் நம்மளுக்கு நல்ல நேரம். இந்த நேரத்தை வந்து நாங்கள் வந்து நல்லபடியா இது பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த நேரம் விட்டா திருப்பி காங்கிரஸ்க்கு நல்ல நேரம் வராதுன்னு நினச்சிக்கிறேன். இப்போ வந்து விஜய் அவர்கள் நம்மளுக்கு வந்து அவரும் காங்கிரஸ்கார் தான். இன்னைக்கும் அவங்களோட ஆபீஸ்ல வந்து காங்கிரஸ்காரங்கள் தான். காமராஜர், மல்லிகார்ஜுன் கர்கே, ராகுல் காந்தி, இந்திரா காந்தி இவங்களோட போட்டோ தான் வச்சிருக்காரு தவிர வேற யாரையும் போட்டோஸ் இல்லைங்க. அது நீங்க பார்க்கலாம். அவர் காங்கிரஸ்காரர் தான் வெளியாளான்னு. அவர் வந்து காந்தியான நம்ம ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்றது அவங்க தான். இவ்வளவு நாள் வந்து நம்மளை வச்சுக்கிட்டு காயின் நம்பிட்டு இருக்காங்களே தவிர திராவிட கட்சிங்க இன்னும் திராவிட கட்சிங்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் வாழ்வு கிடையாது. இது இனிமே வந்து காங்கிரஸ்காரன் விஜய் கட்சிக்கு தான் இருக்கு. இன்னும் ஒரு 10-15 வருஷம் வரல இவங்க தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து யார் இருப்பாங்கன்ட்டு நாங்கள் சொல்ல முடியாது. இவங்க நல்லா ஆட்சி கொடுத்தா, மக்கள் சேவை பண்ணா இவங்க வந்து நிரந்தரமாக இருப்பாங்க. இந்த காலத்தை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு காங்கிரஸ் திராவிட கட்சிகள் இல்லாமல் தமிழ்நாடை உருவாக்க வந்துட்டு நான் எல்லாரையும் வேண்டிக்கொள்கிறேன். இந்த நாட்டை கட்டமைத்த கட்சி இதை என்று இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாத காரணம்தான் இன்றைய நாட்டில் நம்முடைய பாசிச கொள்கை கொண்ட இந்த பிஜேபி அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய தேசிய காங்கிரஸ் என்பது வந்து 141 வருஷம் வந்து பழமையான ஒரு கட்சி. இந்த பழமையான கட்சியிலே வந்து நம்முடைய நாட்டை வந்து பல்வேறு தலைவர்கள் கட்டமைத்துள்ளார். சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு, அதாவது ஏறக்குறைய வந்து ஒரு 60 வருஷம் வந்து நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தர பிரிட்டிஷ்காரங்களிலிருந்து நம்ம சுதந்திரம் பெற்றுத்தரதுக்கு ஒரு 60 வருஷம் இந்த காங்கிரஸ் கட்சி தான் வந்து போராடி இருக்கு. பல்வேறு உப்பு சத்தியாகிரகம் ஆகட்டும், அகிம்சை ஆகட்டும் எல்லாமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க தான் வந்து முன்னெடுத்திருக்காங்க. இதை வந்து இந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம மறந்ததன் காரணமாக தான் இன்று காங்கிரஸ் கட்சியில் வந்து இளைஞர்கள் வந்து இல்லாமல் இருக்கிறார். அதை நம்முடைய மீண்டும் இன்று ராகுல் காந்தி தலைமையிலே இளைஞர்களை வந்து உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக முன்னெடுத்து வருகிறது. ఈ రోజు మనం ఇక్కడ ఎందుకు కూర్చున్నాము అంటే ఏ పార్టీ అయితే బ్రిటిష్ వాళ్ళకి వ్యతిరేకంగా పోరాడి స్వతంత్రాన్ని తీసుకొచ్చి స్వతంత్రం యొక్క ఫలాల్ని బడుగు బలహీన దళిత హరిజన గిరిజన మైనారిటీ గ్రామీణ ప్రాంత వర్గాలకి ఇవ్వలేకపోయిందో ఇప్పుడు అదే పార్టీ తన యొక్క గ్రహించి ఈరోజు రాహుల్ గాంధీ గారు చాలా గత 70 సంవత్సరాల్లో చాలంత జరిగింది, కానీ ఎక్కడో చిన్న అసంతృప్తి జరిగింది. ఈ యొక్క బడుగు బలహీన వర్గాలకి, ఎస్సీ ఎస్టీలకి ఈ యొక్క రాజకీయ పొలిటికల్ పవర్ అనేది ఇవ్వలేకపోయింది. మనం అది ఇవ్వాలి. ఆ ఉద్దేశంతో ఎవరికైతే ఇన్నాళ్ళు ఈ యొక్క ప్రజాస్వామిక ఫలాలు అందలేకపోయాయో ఆ ప్రజాస్వామిక ఫలాలని వాళ్ళకి అందించాలనే ఉద్దేశంతో, అది ముఖ్యంగా తమిళనాడులో గత 50 సంవత్సరాల పైచిలుకగా మన అధికారంలో లేకపోయినప్పటికీ లేకపోవడం వల్ల మన పార్టీ యొక్క కార్యకర్తలకి
ఈ పొలిటికల్ పవర్ని ఇవ్వలేకపోయాం. ఇప్పుడు ఆ పొలిటికల్ పవర్ని ఇవ్వాలి అంటే ఖచ్చితంగా అది గ్రాస్ రూట్ లెవెల్లో స్టార్ట్ అవ్వాలి. ఏ గ్రాస్ రూట్ లెవెల్ అంటే ఈ లోకల్ బాడీ ఎలక్షన్స్లో, ముఖ్యంగా మేజర్ పంచాయత్, పంచాయత్, టౌన్ పంచాయత్, కార్పొరేటర్స్, కౌన్సిలర్స్, ఇక్కడ లోకల్ బాడీస్లోని కాంగ్రెస్ పార్టీని లోకల్ బాడీస్లో బలపరిచిన తర్వాత వచ్చే 20 సంవత్సరాల్లో ఈ యొక్క యువకులే కాంగ్రెస్ పార్టీని నడిపించాలి తమిళనాడులో అన్న ఉద్దేశంతో మక్కల్ సేవాగన్ అన్న ప్రోగ్రామ్ని లాంచ్ చేయజరిగింది. అయితే మక్కల్ సేవాగన్ యొక్క ముఖ్య ఉద్దేశం ఏంటి అంటే కాంగ్రెస్ పార్టీని రాష్ట్ర నలుమూలల తీసుకెళ్లి కాంగ్రెస్ పార్టీని పునర్నిర్మించాలి అన్న ఉద్దేశంతో రాహుల్ గాంధీ గారు ఇది మొదలు పెట్టారు. ఒక పునర్నిర్మాణం ఒక్కటే కాదు, ఇన్నాళ్ళ వరకు ఏ వర్గాలైతే అధికారానికి దూరంగా ఉన్నాయో ఆ వర్గాలందరికీ కూడా అధికారాన్ని అప్పజెప్పాలి. అధికారం అప్పజెప్పడం అనేది మొదల నుంచే స్టార్ట్ అవ్వాలనే ఉద్దేశంతో ఇది జరిగింది. అంతేకాకుండా ఇన్నాళ్ళు కాంగ్రెస్ పార్టీ ఇక్కడ వేరే పార్టీ అండదండలతో నడుస్తూ ఉండేది. అయితే ఇప్పుడు రాహుల్ గాంధీ గారు క్లియర్గా డిసైడ్ అయ్యారు, మన పార్టీ మన కాళ్ళు మీదే నిలబడాలి, మన పార్టీని మనమే పునర్నిర్మించుకోవాలి, కాంగ్రెస్ పార్టీని తమిళనాడులో తన సొంత కాళ్ళలో నిలబడేటట్టు చెయ్యాలి. ఆ నిలబడేటట్టు చెయ్యాలి అంటే ప్రతి పంచాయతీలో, ప్రతి కౌన్సిలర్లో, ప్రతి కార్పొరేటర్లో కాంగ్రెస్ పార్టీ నాయకులు ఉండాలి. ఆ కాంగ్రెస్ పార్టీ నాయకులు ఉంటేనే కాంగ్రెస్ పార్టీ స్వతహాగా పునర్నిర్మాణించబడుతుంది అన్న ఉద్దేశంతో ఈ మక్కల్ సేవాగన్ని స్టార్ట్ చేశారు. అయితే మక్కల్ సేవాగన్కి ఏ యువకులైతే 40 సంవత్సరాల లోపల వయసు ఉంటుందో మరియు వాళ్ళకి కాంగ్రెస్ పార్టీ యొక్క విలువల పైన, కాంగ్రెస్ పార్టీ యొక్క ఐడియాలజీ పైన, కాంగ్రెస్ పార్టీ యొక్క ఐడియల్స్ పైన నమ్మకం ఉంటుందో వాళ్ళందరూ కూడా ఒక్క కాంగ్రెస్ పార్టీ వాళ్ళే కాదు, ఎవరైనా కొంతమంది ఎస్సీల కోసం ఫైట్ చేస్తారో, కొంతమంది దళితుల కోసం ఫైట్ చేస్తారో, కొంతమంది గిరిజనుల కోసం ఫైట్ చేస్తారు, కొంతమంది మహిళల కోసం ఫైట్ చేస్తారు, కొంతమంది కార్మికుల కోసం ఫైట్ చేస్తారు. వాళ్ళందరూ కూడా కాంగ్రెస్ పార్టీ ఐడియాస్ ప్రకారం పనిచేస్తే వాళ్ళందరికీ 40 సంవత్సరాల లోపు వయసు ఉంటే వాళ్ళందరినీ పిలిచి వాళ్ళ యొక్క క్యాలిబర్ ప్రకారం, వాళ్ళ యొక్క సామర్థ్యం ప్రకారం, వాళ్ళ యొక్క స్తోమత ప్రకారం ఎక్కడైతే పనిచేస్తారో, ఏ వార్డులో పనిచేస్తారో, ఏ కౌన్సిలర్లో పనిచేస్తారో, ఏ కార్పొరేట్లో పనిచేస్తారో వాళ్ళకి అక్కడ ప్రాధాన్యత ఇచ్చి అక్కడ వాళ్ళు నిలబెట్టడం జరుగుతుంది.
மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்று ஓசூர் மாநகரில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க. எதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணோம்னா, ராகுல் காந்தியின் எழுச்சியை கண்டு இளைஞர்கள் ஓசூர் மற்றும் சரௌண்டிங் தமிழகம் எங்கேயும் காங்கிரஸ் கட்சியில் எல்லா இடத்துலையுமே வந்து இறந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த பெரிய மாநில தலைவர் வந்தப்புறம் மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் வந்துருக்குது. நாங்கள் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால மக்கள் சேவையை சிறப்பாக செய்ய முடிகின்ற நோக்கத்தினால பல்வேறு அமைப்புகளிலிருந்து மக்கள்கள் தினந்தோறும் நம்ம காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஓசூர் மாவட்டத்தில் துடிப்புள்ள இளைஞர்கள் ஓசூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பல்வேறு கட்சிகள் வந்து சேர்ந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவர் செயலை பொறுத்து நாங்கள் ஒரு பொறுப்புக்கு வழங்கப்படும். அடுத்து மற்றும் இந்த மக்கள் சேவகன் திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த திட்டம் எதுக்கு பார்த்திங்கன்னா, துடிப்புள்ள இளைஞர்களை ராகுல் காந்தியின் அறிவிப்பின்படி தமிழகெங்கும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இளைஞர்களுக்கு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு வழங்க ஐடென்டிஃபை பண்ண சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அதுபடி எங்கள் நேஷனல் செக்ரட்டரி சீனிவாஸ் சார், இன்சார்ஜ் கார்த்திக் சார் மற்றும் மாவட்ட தலைமையில் இன்றைக்கி வந்து துடிப்புள்ள இளைஞர்கள் இந்த இடத்துல வர ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணோம். மற்ற ஆல்ரெடி இருக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இளைஞர்கள் மட்டுமே ஒரு 200 பேர் உள்ளாட்சியில் போட்டி போட்டிருக்காங்க. ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங்க்கு வருகை தந்த அனைவருக்கும் இந்த மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.